உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சோழன் என்னதான் ஃப்ராடு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாலும், என் பண்ணின எல்லா ஃப்ராடுத்தனமும் எனக்காக தானே பண்ணாரு. என்ன அவர் வாழ்க்கையில தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறக்காக தானே பண்ணாரு. இந்த மாதிரியான ஒரு லவ் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அவர் ஏதோ கிறுக்குத்தனமா ஏதோ ஒவ்வொரு விஷயம் என்ன அவர்கிட்ட நான் பேசணும், அவர் கூட நான் இருக்கணும் அப்படிங்கறக்காக சின்ன சின்ன பொய் சொல்றாரு அப்படின்னாலும், அது எல்லாமே எனக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவே புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல சொன்ன விஷயம் உங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ உங்களை மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக வீட்டில் வந்துட்டு ஏசி ஃபிட் பண்ணணும், ரூமை டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் போய் சொல்லி வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயே ஆகணுமே அப்படிங்கிறதுனால நிலாவை கூட்டிகிட்டு போகிறாரு. அதே மாதிரி இந்த முறையும் வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூ மட்டும் வாங்கி கொடுக்குறாரு. பூவை வாங்கி வச்ச உடனே கொடுத்த உடனே நிலா வந்து நீங்களே வச்சு விடுங்க சோழன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சோழனுக்கு எதிர்பாராத ஒன்று, அதனால் அதையுமே ஆசையாக சரி அப்படின்னு சொல்லிட்டு பூவையுமே வச்சு விடுறாரு. அதுக்கப்புறமா அங்கே திரும்பி கிளம்பி போகும்போது சோழன் கோயில் இந்த சைடு இருக்கு, நீங்கள் என்ன இங்கிட்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. விடுநிலா இந்த டைம் கோயில் நடையெல்லாம் சாத்தியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. மணி 7 தான் சோழன் ஆகுது, கோயில் நடையெல்லாம் சாத்தியிருக்க மாட்டாங்க, நம்ம கோயிலுக்கு தானே போகலான்னு சொன்னோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டா நீ வரவா போகிற வா அப்படியும், அதனால தான் அண்ணன்கிட்ட சொல்லி அப்படி வந்தோம். காலையிலேருந்து நம்ம கோயிலில் தானே இருந்தோம்ல, அங்கே தான் நமக்கு கல்யாணமே நடந்துச்சு, திரும்ப திரும்ப நம்ம முகத்தையே பார்த்து சாமிக்கே போர் அடிச்சிட போகுது, அதனால தான் அப்படியே உங்க கூட அப்படியே சுற்றலான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன். யோசிச்சு பாரு, இந்த நாள் நம்ம லைஃப்பில் என்னைக்கு நினச்சி பார்த்தாலும் அதில் ஒவ்வொரு நேரமும் நமக்கு மெமரபிளாக இருக்கணும். வீட்டிலே உட்காந்துருந்தா இந்த நாளே முடிஞ்சு போயிடணும்ல, யோசிச்சு பாரு, அதுக்காக தான் உன்னை அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சரியான ஃப்ராடு சோழன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையும் சோழன் வந்துட்டு நிலா அப்படி லைட்டாக ஒரு அடி அடிக்கிறாங்க. சரி விடு, இன்னைக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எங்கே போகணும், இல்லை ஏதாவது சாப்பிட்றியா, என்ன வேணும்னு சொல்ல அப்படின்னோடனே அப்படி நிலா யோசிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படிங்கும்போது சரின்னு போய் அவர் 2 ஃப்ளேவரில், ஏன்னா ஏற்கனவே பீச்சிலே வந்துட்டு அவங்க என்ன ஃப்ளேவர் கேட்டாங்களோ அதே மாதிரி இந்த முறையும் அவருக்கு பிடிச்சதையும் நிலாவுக்கு பிடிச்சதையும் தனித்தனியாகவே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இதை பார்த்ததும் நிலா வந்து அது என்ன ஃப்ளேவர் அப்படின்னு கேட்டோன்னே சாக்லேட் ஃப்ளேவர் அப்படின்னோடனே நிலா அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறத வந்து அவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. கூடவே என்னோடதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுக்கும்போது அப்படியே சோழன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் தெளிச்சு போய் நிற்கிறாரு. என்ன சோழன், நான் அதை சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா, உனக்கு இல்லாததா, அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாமே புதுவித அனுபவமாக இருக்குது, அதை வாய் விட்டே சொல்லிடுறாரு. எனக்கு காலையிலேருந்து நடக்கிறது எல்லாமே அப்படியே கனவு மாதிரி இருக்கு நிலா அப்படின்னு சொல்லும்போது வேகமாக கிள்ளி விட்டோன்னே அவர் கத்துறாரு. வலிக்குதில்ல அப்படின்னோடனே என்ன நிலா இப்படி கிள்ளிட்ட, பயங்கரமாக வலிக்குது அப்படிங்கிறாங்க. வலிக்குதில்ல, அப்போ இது நிஜம்தான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. சரினா ஒரு வழியாக அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிலாக்கிட்ட பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் தான் சோழன் வந்து கிளம்பி கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ வானதி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டிக்கிட்ட வந்துட்டு நை நை நைன்னு அப்படியே நிலாவை பற்றி அப்படியே குறையா சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டிக்கு இந்த இடத்துல கோவமே வந்துடுது. ஏன் வானதி யோசிச்சு தான் பேசிகிட்டு இருக்கியா, அவங்களுக்கு இருக்க வசதிக்கு அவங்க வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது, ஆனால் அவங்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கான வளர்ச்சிக்கு தான் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அதை முதல்ல சொல்லு. காலேஜுக்கு போகிற, படிக்கிற, மீதி நேரம் இங்கே வந்து ஏன் கூட பேசுகிற, இல்லை வீட்டில் சும்மா இருக்க, உனக்கு இப்போ நீ படித்து முடித்தோன்னே உனக்கு என்ன பிளான் வச்சுருக்க அதை சொல்லு பார்க்கலாம். உனக்குன்னு வாழ்க்கையில் ஒரு லட்சியமாவது இருக்கா? எதுவுமே இல்லாமல் அவங்கள குறை சொல்கிறத மட்டும்தான் ஒரே வேலையாக வச்சுட்ருக்க. நாளைக்கு நீயும் அந்த வீட்டுக்கு வரப்போறியே, எப்படி நீ அவங்க கூட சேர்ந்து இருப்ப? ஆரம்பத்தில் இப்படி அவங்கள குறையா சொல்லிட்டு இருக்கியே, அவங்க உனக்கு என்ன தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இப்படி கேட்ட உடனே வானதிக்கு சரியான கோவம் வந்துடுது. இப்போ கூட நீ அவங்கள சொல்லி என்னை குத்தி தானே காட்டுற, அப்போ நான் உனக்கு பெருசே இல்லைல்ல பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வானதி கேட்கும்போது, இங்கே பாரு வானதி, நான் உன்னை வந்து குத்தி காட்டணும்லாம் சொல்லலை, லைஃப் இதுதான், அவங்களோட லைஃபுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற, அவங்கள நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, அப்படி பார்க்குறீங்க, இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு ஒரு குறையாக சொல்லிட்டு தான் இருக்கே தவிர உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, இதுக்கப்புறமா நீ படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிற, அதை பற்றி ஏதாவது யோசிக்கிறியா, முதல்ல அதை பாரு. ஒருவேளை உன் வாய் முகூர்த்தம் பழிச்சாலும் பழிக்கும், 100 கோடி 200 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களா நீ கேட்டில, அதையும் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ சொந்தமாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அண்ணனே சூப்பரான ப்ராஜெக்டாக அவங்களுக்கு கொடுத்துருக்கு, அவங்க பண்ணுறதுக்கு எல்லா சான்ஸுமே இருக்குது, முதல்ல அதை பற்றி ஏதாவது யோசி உன்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு பாண்டி, நீ என்னை பற்றி இப்படிலாம் பேசிட்டில, நீ வேணா பாரு, நானும் எனக்கு ஏதாவது ஒரு லட்சியம் வச்சு நானும் நல்லா சாதிப்பேன், அதுக்கப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏ வானதி இப்படிலாம் சொல்லாத, அப்புறம் என்னை வந்து நீ பார்க்காமே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டல் பண்ணுறாரு. அதோட வானதி கிளம்பியுமே போடுறாங்க. சரின்னு இதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போது டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஏசி ஃபிட் பண்ணிவிட்டு கூலிங்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோன்னே, டே பாண்டி கூலிங்லாம் நல்லா வருதாடா அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ ரூம் உள்ளே இருக்கனால உனக்கு தெரில போலண்ணே, வெளியிலேருந்து உள்ளே வந்து பாரு, அப்படி சில்லுன்னு இருக்கு நல்லா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குல்லடா, சரிடா அப்படின்னு சொல்லும்போது இப்போ பல்லவன் பார்த்துட்டு கேட்குறாரு, பாருண்ணே அன்னிக்காக சோழனை ஏசிலாம் தெரியாமல் சர்ப்ரைஸாக
புதுசாக வாங்கி மாட்டியிருக்கு. சூப்பர்லண்ணே, பரவாயில்ல, நமக்கு தான் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்குது, அன்றைக்கினா கூட பரவாயில்ல தாராளமாக செலவு பண்ணுதே அப்படிங்கிறாங்க. அப்போவுமே வந்து பாண்டி பார்த்துட்டு, நல்லா பண்ணான்டா, அதுக்கே 10,000 அண்ணங்கிட்ட தான் வாங்கியிருக்கான், அது பத்தாதுன்னு இதோ இப்போ இன்ஸ்டால் பண்ணாங்களே அதுக்கு நான் தான் 2,000 கொடுத்துருக்கேன் அப்படின்னோடனே, அப்படியா இது வேறையா அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. உடனே சேரன் பார்த்துட்டு, டேய் அதுக்கு என்னடா, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் நமக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ பல்லவன் வந்து பார்த்துட்டு, ஏன்னா அப்போனா அண்ணனும் அண்ணியும் மட்டும் இங்கே ஏசியில் தூங்குவாங்க, நல்லா சில்லுன்னு இருக்குல்லண்ணே, நமக்கும் ஹாலில் ஒன்று மாட்டிக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்பவும் ஒரு யதார்த்தமாக கேட்கும்போது, அதுக்கு என்னடா வாங்கி மாட்டிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பாண்டி இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, டேய் அப்படி மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதடா, சொல்ல முடியாது, ஏசியெல்லாம் மாட்டி கொடுத்துருக்கான், ஆனாலும் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம கூட ஹாலில் வந்து படுக்கிறதுக்கும் ரொம்ப சான்ஸ் இருக்குடா, அதனால் எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இப்போ டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் போகுது. ஸோ டெக்கரேட் பண்ணும்போதுமே பார்த்தா இப்போ பல்லவன் நிற்கிறாரு அப்படிங்கும்போது சேரன் வந்துட்டு, டேய் நீ வேணால் கொஞ்சம் வெளியே இருக்கியாடா அப்படிங்கிறாங்க. என்னண்ணே என்னை சின்ன பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணாதானே, அண்ணன் மட்டும் எப்படி பண்ணோம், நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறேண்ணே அப்படின்னோடனே, சரிடா பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரன் வெளியே போயிடுறாரு. இப்போ அந்த டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது பல்லவன் ஒவ்வொரு ஐடியாவாக கொடுக்கும்போது பாண்டிக்கு ஆச்சரியமாக இருக்குது. டேய் எனக்கு கூட இதெல்லாம் தெரில, உனக்கு எப்படிடா தெரியும், என்னடா இந்த டிசைன் பண்ண அந்த டிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்படியே சினிமாலலாம் எத்தனை படத்தில் பார்க்குறோம், அப்படியே பார்த்து கற்றுக்கிறதானே அப்படிங்கிறாங்க. நான் எந்த சினிமாவும் பார்த்ததில்லடா, நீ தான் சொல்கிற அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல எங்கே சினிமாவுக்கு போயிருக்க, நானாவது போயிருக்கேன், நீ எங்கேயுமே போனதில்லை அப்படின்னு. இப்போ மொபைலில் அவர் ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது, டேய் இங்கே டெக்கரேட் பண்ண சொன்ன, நீ என்னடா ஃபோனை நோண்டிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியாதா, நான் ஏஐ கிட்ட கேட்டுட்ருக்கேனே எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு அப்படிங்கிறாங்க. ஏஐ கிட்ட கேட்குறியா, இங்கே காட்டு அப்படின்னோடனே இப்போ அதை காட்டும்போது பார்த்தா அந்த டிசைன்ஸ்லாம் அழகழகாக இருக்குது. இதை பார்த்துட்டு பாண்டி சொல்கிறாரு, டேய் இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம கட்டிலில் பண்ணி வச்சுன்னு வச்சுக்கோ, இதை பார்த்துட்டு இந்த பூவெல்லாம் கசக்கணுமா வேஸ்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவங்க இதில் தூங்காமல் கூட போயிட போகிறாங்கடா, ரொம்ப ஆர்வத்தை காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்னோன்னே, நீ சொல்கிறதும் கரெக்டு தானே, அப்படின்னா நம்ம ரோஸில் ஹார்ட் மட்டும் போட்டுட்டு விட்டுடலாம் சரியானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்றாங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒரு 9 மணி வரைக்கும் வெளியில் நீலாவை கூட்டிகிட்டு சோழன் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வராரு. வந்துட்டு பார்த்தா இப்போ 3 பேர் வெளியே நிற்கிறாங்க. நடேசன் உட்காந்துட்டு இருக்காரு. வந்த உடனே, என்னப்பா போயிட்டு வந்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க. போயிட்டு வந்துட்டோன்னே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா சொன்ன உடனே, சரிப்பா நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொன்னோடனே இப்போ நிலா உள்ளே போகிறாங்க. சோழன் வெளியில் நிற்கிறாரு. பார்த்துட்டு, டேய் என்னடா ஆச்சு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் நல்லா தாண்டா பண்ணிட்டோம், அவங்க உள்ளே போயிருக்காங்க, என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல, நீயே போய் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கோ, நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு உள்ளே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியிலே நிற்கிறாங்க. இப்போது சோழனுமே அப்படியே உள்ளே போகிறாரு. இப்போ நிலா போனோடனே ஹாலில் உட்காந்துடுறாங்க. சோழன் சும்மா என்ன நிலா நீ ரூமுக்கு போகல, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, இப்படிலாம் சும்மா கேட்கும்போது, என்ன சோழன் நான் கொஞ்சம் நேரம் கழித்து போகிறேனே, ஒரு மாதிரி வண்டியிலே போயிட்டு வந்தது டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. என்ன உங்கள் யார் மூஞ்சியுமே சரியில்லையே, மொழியே சரியில்லாமல் இருக்க, போகும்போதுமே இங்கேருந்து எப்படியும் எல்லாரும் சேர்ந்து சோழன் கூட சேர்ந்து ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணி என்னை அனுப்புறதுக்கே குறியாக இருந்தீங்க, இப்போயும் மொழியே சரியில்லையே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு பல்லவன் சொன்னோன்னே, இல்லை பல்லவா என்னடா நடக்குது சொல்லுடா அப்படிங்கிறாங்க. நீ சத்தியமாக ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா வாண்ணே கிச்சனில் இட்லி வந்திருக்கோம், வாண்ணே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிச்சனுக்கு ஓடிடுறாங்க. சரியில்லையே கிச்சனுக்கு எதுக்கு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, இப்போ ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரூமை ஓப்பன் பண்ண உடனே அப்படியே ஏசி போட்டு வச்சுட்டு அப்படி சில்லுன்னு இருந்த உடனே நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன நம்ம ரூம் அது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஏசி செட் பண்ணதோடு இல்லாமல் அங்கே ஃபுல்லாக டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கும் போது அப்படி நிலாவுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது, சந்தோஷமாகவும் இருக்குது. சோழன் வந்து பயந்துட்டே நிற்கிறாரு. வெளியே வந்து இவன் என்ன சொல்ல போகிறாலோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வேகமாக அங்கே இருந்துட்டு சோழன் அப்படின்னு சொல்லி கத்துன உடனே போச்சு கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயப்படுறாரு. எல்லாருமே வேகமாக வந்துடுறாங்க. என்னடாச்சு அப்படிங்கிறாங்க. தெரிலடா உள்ளே போயிருக்கா கூப்பிடுறா என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி பயந்து உள்ளே போகிறாரு. சோழன் என்ன இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. அப்படி சோழன் ஒரு மாதிரி பயந்துட்டு, ஏனிலா உனக்கு பிடிக்கலையா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன் சூப்பராக இருக்கா, ஏசிலாம் செட் பண்ணியிருக்கீங்க, ஆமாம் இதெல்லாம் எப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க, எப்போ வாங்கினீங்க, அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு, என்ன நிலா உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணோம், எல்லாமே கரெக்டாக பண்ணியாச்சு, உனக்கு பிடிச்சிருக்கா, அதெல்லாம் நாங்கள் ஒளிச்சு வைக்கக்குள்ளே எவ்வளோ பாடுபட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாரு. என்ன சோழன் இப்படி கேட்குறீங்க, பிடிச்சிருக்காவா, எனக்காக பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறீங்க, எனக்கு பிடிக்காம
பிடிக்காம இருக்குமா? சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு அண்ணா அப்படின்னோடனே இப்போ சேரன் அடுத்தது அவர் பயந்து பயந்து உள்ளே வராரு. என்னண்ணா அப்படிங்கிறாங்க. சொல்லுப்பா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. என்னண்ணா எல்லாரும் பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க, எனக்காக பண்ணியிருக்கீங்க, அது எனக்கு எப்படி பிடிக்காம போகும் அப்படிங்கிறாங்க. எப்படியோப்பா உனக்கு பிடிச்சிருந்தா சரி அப்படின்னோடனே இப்போது பல்லவன் வெளியே நின்றுட்டு பாண்டிக்கிட்ட கேட்குறாரு. அண்ணா ஏசியை பார்த்து தானே அவங்க அது இவ்வளவும் பேசிகிட்டு இருக்காங்க, ரூம் டெக்கரேஷனை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. ஆமாம் நம்ம பண்ண அந்த டெக்கரேஷன்லாம் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி வெளியில் நின்று சொல்கிறாரு. டேய் நீ வேற ஏன்டா அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நிலா வந்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் போகிறது யாருக்குமே ஒன்றுமே புரியல. என்னடா எதுவும் திட்டமும் செய்யலை, நல்லா இருக்குன்னு சொல்லலை, டெக்கரேஷனை பற்றி ஒன்றுமே சொல்லலையடா நிலா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. அண்ணா அவள் கேட்காத வரைக்கும் சந்தோஷண்ணே விடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லிடுறாரு. ஸோ சேரன் வந்துட்டு தயங்கியே நிலா கிட்ட நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கண்ணே அப்படின்னோடனே இல்லைப்பா உனக்கு பிடிச்சிருக்காப்பா அப்படிங்கிறாங்க. என்னண்ணா இப்படி கேட்குறீங்க எல்லாருமே மாறி மாறி, எனக்கு சத்தியமாக ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. அதுக்கு இல்லைப்பா நீ ஏதோ திட்டிருவியோ என்னவோன்னு வாங்கப்பா நான் பயந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. அண்ணா நீங்கள் எதை நினச்சி பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கோமே அதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணுவேன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் பழைய மாதிரிலாம் என்னை பற்றி யோசிக்காதீங்க. இப்போது எங்களுக்கு நான் மனசால் ஒத்துக்கிட்டு தானே நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இனிமேல் கல்யாணம் ஆனவங்கலாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நான் இருக்க போகிறேன், அதனால நீங்கள் எதை நினச்சும் எதுவும் வருத்தப்படாதீங்க, எனக்கு இதில் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சிரிச்சுக்கிட்டே போனோன்னே சேரனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது பின்னாடி எல்லோரும் வந்துட்டு ஆனால் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னோடனே நிலா ஒன்றுமே சொல்லடா அதுக்கு சந்தோஷம் தான் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, கையும் ஓடல காலும் ஓடல, அப்பா கிட்ட போய் நம்ம இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட போய் சொன்ன உடனே நடேசனும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சரிடா பால் காய்ச்சணும், பால் காய்ச்சி அந்த பொண்ணு கையில் கொடுத்து அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னோடனே சரின்னு இப்போ பாலையும் காய்ச்சிட்டு நிலாவை கூப்பிட்டு நிலா கையில் கொடுத்து அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ சோழனும் உள்ளே போனதுக்கு அப்புறமா பார்த்தா நிலா எப்பவும் சொல்கிற மாதிரி நான் இப்போ உங்களோட ஒய்ஃப் ஆகிட்டேன், அதனால் எல்லாமே உங்ககிட்ட நாங்கள் இனிமேல் கேள்வி கேட்பேன் அதெல்லாம் சொல்லி பேசினதுக்கப்புறமா சோழன் வந்து தோல் மேலே கையை போடுறாரு. அப்போது நிலா டக்குன்னு பார்த்த உடனே சோழனுக்கு ஒரு பயம் வந்தாலும் நிலா வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டில் ரொம்ப லேட் ஆகுது, வெளியில் வந்து பல்லவன் பார்த்தா எழுந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்த சேரன் வந்துட்டு டேய் என்னடா எதுக்குடா அவங்க ரூமை எட்டி பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே சோழனை ரூம்குள்ளே போய் இவ்வளோ நேரம் ஆகுது, அண்ணன் வெளியே வந்துருமா இல்லையான்னு தெரியல, அதான் வருதா என்னன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ ஏன்டா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா, பேசாம தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் திட்டி தூங்க வச்சிடுறாரு. பல்லவனும் தூங்கிடுறாரு. இப்போ காலையில் பார்த்தா நிலா எழுந்து குளிக்க போயிடுறாங்க. இப்போ அவங்க இங்கிட்டு போன செகண்டில் எல்லாருமே வேகமாக ரூம்குள்ளே ஓடிடுறாங்க. இப்போ பார்த்தா சோழன் வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. போன வேகத்துக்கு எல்லாரும் மேலே பொத்துன்னு பல்லவனும் பாண்டியும் மேலே இப்போ சோழன் மேலே விழுந்த உடனே அவர் வேகமாக அப்படியே முழிச்சு பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறோமா மணி என்ன ஆகுது, என்ன நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. டேய் அதுவாடா மாதிரி தூக்கமாக வருதுடா அப்படிங்கிறாங்க. சரிடா அன்னி குளிக்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டி வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசும்போது சோழன் வந்து அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு வலியும் போதே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு. சேரனும் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ பல்லவன் நின்றுட்டு இருக்கதை பார்த்தோன்னே டேய் பல்லவா நீ போ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி வச்சிடுறாரு. ஆமாம் எப்போ பாரு என்னை மட்டும் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ சேரன் பார்த்துட்டு என்னடா ஓகே தானே அப்படிங்கிறாங்க. அண்ணா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமாண்ணே, நிலா இப்படிலாம் இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே, நார்மலாக எல்லா வீட்லேயும் கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறானே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே எனக்கு நினைக்கும் போதே அப்படிங்கிறாங்க. சந்தோஷம்டா எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் வந்துடுறாங்க. நடேசன் பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ சோழன் வந்துட்டு குளிக்க போனதுக்கப்புறமா நிலா வந்து குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்றது இதெல்லாம் பார்க்கும்போது நடேசனுக்கு அப்படி பார்த்தாலும் ஓரளவு புரியுது. இப்போது சேரனை கூப்பிட்டு பேசுகிறாரு. டேய் என்னடா நைட் எல்லாம் நல்லபடியாக இருந்ததாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சேரன் பார்த்துட்டு அப்பா நம்ம கும்பிட்ட சாமி எதுவுமே நம்மளை கைவிடலப்பா, சந்தோஷமாக தான் இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் சொன்ன உடனே இப்போ ஐயனாரப்பா ரொம்ப நன்றிப்பா, என் வீட்டு மருமக என் வீட்டில் நிலச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வேண்டாத நாள் இல்லை, அதை நீ நடத்தி கொடுத்துட்ட சந்தோஷப்பா, இந்த சோளம் வயலுக்கு மட்டும் நல்ல புத்தியை கொடுத்தினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாமியை கும்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ நிலா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு அங்கிள் இந்தாங்க தீபாரதனை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்துகிட்டு இங்கே பாருமாடி நிலா எப்படியும் சரி இன்னும் 10 மாதத்தில் எனக்கு சூப்பராக ஒரு பேர குழந்தைய கொடுத்துட்ற, நான் பாட்டுக்கு எனக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் அது கூடயே விளையாடிட்டு இருக்கணும் என்னம்மா அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வரும்போது சிரிச்சுக்கிட்டே போங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்த உடனே சோழனுக்கும் அப்படியே சிரிப்பாக வருது. நேராக வந்துட்டு நடேசனை பிடிச்சிட்டு இப்படி கட்டி பிடிச்சிட்டு கன்னத்தை பிடிச்சிட்டு இப்படி விளையாடிட்டு இருக்காரு. டே என்னடா நிலா கிட்ட போய் விளையாட சொன்னால் நீ என்கிட்ட
வந்து இப்படி பண்ணிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. யோ நடேசா, இப்போ நீ சொன்ன பத்தியா வார்த்தை, அதுக்கு நிலா எப்படி வெக்கப்பட்டு போறா பத்தியா, அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கியா அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து என்கிட்ட கன்னத்தை பிடிச்சி பிடிச்சி என் கன்னத்தை ஏன்டா அப்படி காயமாக்கிட்டு இருக்கா உட்றா அப்படிங்கிறாரு. நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு சந்தோஷமா இருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணும்போது எல்லாருக்குமே வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நிலா வந்துட்டு சோழன் கூட இப்போ சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சோழனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அவருக்குன்னு லைஃப்பில் ஒரு கோலை செட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்து அவங்க அப்பா அம்மா முன்னாடி நல்லபடியாக தான் வாழ்ந்து காட்ட போகிறாங்க. ஸோ என்னதான் வந்து வானதி இப்படிலாம் வந்துட்டு நிலாவை பற்றி பேசிகிட்டே இருந்தாலும் வானதிக்கும் வந்துட்டு நிலாவை பார்த்து நாமளும் ஒரு இது பண்ணணும், நம்ம மெடிக்கல் ஷாப் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வீட்டில் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் வந்து அதை செஞ்சு கொடுக்குற மாதிரி எந்த ஐடியாவும் தெரியல. ஏன்னா அவங்க எங்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எப்படி போகுது என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.